வேலை தராத அரசாங்கம். அப்படித்தான் சொல்லணும். ஏன்னா முதல் பிரச்சனையே அதான். வேலை கிடைக்கல முதல்ல. இல்லையா? நீங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில தூய்மை பணியாளர்களுக்கான பணி நியமனத்துக்கான அறிவிக்கை வெளியாச்சு. 548 பணியிடங்கள் தூய்மை பணியாளர். உங்களுக்கு தெரியும். தூய்மை பணியாளர்னா என்ன வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த தூய்மை பணியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லட்சத்துக்கு மேல வருது விண்ணப்பங்கள். தூய்மை பணியாளர் பணியிடம். அதுல யார் இருக்கான்னா முனைவர் பட்டம் பெற்றவர்கள், பிஹெச்டி முடிச்சவங்க, பொறியியல் பட்டதாரிகள் இவங்கெல்லாம் அதுல விண்ணப்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையும் கிடைக்குது. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இன்ஜினியரிங் முடிச்ச இன்ஜினியர் இங்க தூய்மை பணியாளராக கோயம்புத்தூர் மாநகராட்சியில இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்காரு. என்ன காரணம்னா நிரந்தர பணி. அதுதான் காரணம். அரசு பணி, நிரந்தர பணி. இப்ப அது போதிய அளவு கிடைக்குதா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறது தான் பிரச்சனை.